ஸோ எல்லாமே பூமி, சந்திரன் எல்லாமே ஒரு ஃபிசிக்கல் மாசஸ் இந்த ஸ்பேஸ். ஸோ அதனால் அதுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் நம்ம கொடுக்குறோம். அதுக்குன்னு தனியாக வந்து வெளிச்சம் அப்படிலாம் கிடையாது. ஃபிசிக்கல் மாஸ், சூரியனுடைய வெளிச்சம் தான் அதில் பட்டு வருது. பட் அது சயின்டிஃபிக். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, பூமிக்கு ஒரு பாத் இருக்குது, சூரியனை சுற்றி வர பாத்து, அண்ட் சந்திரனுக்கு ஒரு பாத் இருக்குது, பூமியை சுற்றி வர பாத். ஸோ இது ஒரு எலிப்டிக்கல் ஓவல் பாத்து, இது ஒரு எலிப்டிக்கல் பாத். ஸோ ராகு கேதுனா என்னென்னா, இந்த பாத் வந்து இந்த பாத்தை 2 இடத்துல இன்டர்செக்ட் ஆகும், 2 இடத்துல மீட் பண்ணும். ஸோ இப்போது சந்திரன் இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இப்படி வந்துட்டுருக்கு. சந்திரன் எப்போவுமே ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் தான். ஸோ சந்திரன் இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது பூமி இப்படி மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ஒரு பாயிண்டில் வந்து பூமி சூரியனை சுற்றி வர பார்த்தும் சந்திரன் பூமியை சுற்றி வர பார்த்தும் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும், ஒரு மீட் பண்ணும் அந்த பாத். ஸோ இந்த பாதையும் ஒரு இடத்துல மீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபஸ்ட்டு பாதை தான் ராகு. ஸோ அதுதான் ராகு. அந்த மீட்டிங் பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் ராகு. அதே பார்த்து இப்போ சுற்றி வர்றதுனால, இதுவும் இப்படி சுற்றி போகிறதுனால 2 இப்போ இந்த பாதையை இந்த இடத்துலையும் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ 2 இடத்துல இந்த 2 பாத்தும் கிராஸ் ஆகும். ஏன்னா இது வந்து இப்படி சுற்றி வருது இந்த பூமியை. ஸோ இந்த பூமி இப்படி மூவ் ஆகிட்டே வருது. ஸோ பாத் வந்து அந்த பக்கம் இருக்கும்போது ஒரு தடவை இன்டர்செக்ட் ஆகும், இந்த பக்கம் இருக்கிறப்போ ஒரு தடவை இன்டர்செக்ட் ஆகும். ஸோ இந்த பாத்தில், இந்த சவுத்தில் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட், அதாவது பூமி வந்து சூரியனை சுற்றி வர பாதையும் சந்திரன் வந்து பூமியை சுற்றி வர பாதையும் செகண்ட் டைம் சதர்ன் சைடில் எங்கே வந்து மீட் பண்ணுறாங்களோ அந்த பாயிண்ட் தான் வந்து கேது. ஸோ ராகு கேதுங்கிறது எந்த ஃபிசிக்கல் மாஸ், பிளானெட்டு, சேட்டலைட்டு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன் பாயிண்ட். ஸோ இந்த பாதையும் அந்த பாதையும், இப்போ பூமி வந்து நடுவில் இருக்குது, இது 3D கிடையாது. ஸோ இந்த பாதை வந்து இப்படி சுற்றி வரும். ஸோ பூமிக்கு அந்த பக்கம் ஒரு இடத்துல சந்திரனுடைய பாத்தும் பூமி சூரியனை சுற்றி வர பாத்தும் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். பூமிக்கு இந்த சைடில் இந்த 2 பாத்தும் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். அதாவது சந்திரன் வந்து பூமியை சுற்றி வர பார்த்தும் பூமி வந்து மூவ் ஆகி சூரியனை சுற்றி வர பார்த்தும் இந்த பக்கம் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். ஸோ 2 இடத்துல இன்டர்செக்ஷன் நம்ம போட்டிருக்கோம். மீட்டிங் பாயிண்ட் 2 போட்டிருக்கோம். ஸோ நார்த்தில் இருக்கிற மீட்டிங் பாயிண்ட்டு, அதாவது சூரியனை நோக்கி வர மீட்டிங் பாயிண்ட் பேர் ராகு. அண்ட் சவுத்தில் இருக்கிற பாயிண்ட்டு, சூரியன்டேந்து கடந்து போகிற இன்டர்செக்ஷன் பாயிண்ட் பேர் கேது. ஸோ இதெல்லாம் மேத்தமேட்டிக்கல் பாயிண்ட் தான். ஆனாலும் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதனால் இதுக்கு வந்து ராகு கேதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்குது ராகு கேது அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஸோ நார்த்தில் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும் இந்த பாதை, சவுத்துலேயும் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். ஸோ எப்போவுமே நார்த் அண்ட் சவுத் வந்து 180 degrees ஆப்போசிட், போல் ஆப்போசிட். ஸோ அதனால் எப்போவுமே ராகு கேதுவும் 180 degreesனால் 7 ராசி தள்ளி தான் இருக்கும். ஸோ ராகு ஒரு ஜாதகத்தில் நம்ம ராகுவை மட்டும் பார்த்தோன்னா அதுலேருந்து 1 2 3 4 7 கவுண்ட் பண்ணோன்னா கேது எப்போவுமே அந்த இடத்துல தான் இருப்பார், 180 degrees ஆப்போசிட்டில் தான் இருப்பார். ஸோ இது எந்த கிரகம், ஆக்சுவலாக ஃபிசிக்கல் மாஸ் எதுவுமே கிடையாது. இது ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். சந்திரன் வந்து பூமியை சுற்றி வர பார்த்தோம், பூமி வந்து சந்திரனை சுற்றி வர பார்த்தோம் 2 இடத்துல கட் ஆகும். இந்த 2 கட்டிங் பாயிண்ட்டு வந்து ராகு கேது, அந்த பாயிண்ட்டு தான் வந்து கேது. ஸோ இப்படி பூமி சுற்றிகிட்டே வரும்போது அந்த அந்த சந்திரனும் பூமி சுற்றிகிட்டே தான் ஃபுல்லாக வருவார். ஸோ ராகு கேது அப்படி மூவ் ஆகிட்டே வரும். ஸோ 2 இடத்துல சுற்றி வர்றதுனால சூரியனை நோக்கி போகிறது வந்து ராகு, அண்ட் சவுத்தில் இருக்கிறது சூரியன்கிட்டேருந்து கடந்து போகிற பாயிண்ட் வந்து கேது. ஸோ இது வந்து மேத்தமேட்டிக்கல் பாயிண்ட்டு தான். எந்த ஒரு கிரகம், இதை நம்ம கிரகம் தான் சொல்கிறோம், சாயா கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக எந்த மாசுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு மேத்தமேட்டிக்கலி கேல்குலேட்டட் பாயிண்ட்டு தான். ஸோ இப்படி பூமி மூவ் ஆக ராகு கேது, சந்திரனும் பூமி கூடவே மூவ் ஆகும். ஸோ ராகு கேது பாயிண்ட்டும் ஷிஃப்ட் ஆகிட்டே வரும்.
ஸோ இதுக்கு நம்ம கிரகம்னு சொல்லி அதுக்குன்னு பயிற்சி அதை வந்து கட்டத்தில் ஸ்பெஷலாக எழுதுறது அது கொடுக்கணும். பிகாஸ் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டு. நிறையா சேஞ்சஸ் வந்து இந்த பாயிண்ட் வந்து காஸ் பண்ணும் பர்சனுடைய லைஃப்பில். அதனால் இதுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான பாயிண்ட்.